ஹோம்மேட் பானிபூரி ஹெல்த்தி அண்டு ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் வெங்காயம் போட்டு நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு அது கூடவே சாட் மசாலாவும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா புதினா தழை, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டும் 1 ஸ்பூன் ஜாங்கிரி வெல்லம் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். கூடவே அந்த புளிப்பு தன்மைக்காக புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். வடகம் பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி வடகம் தனியாகவே நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டஃபிங் வச்சு இந்த பானி ஊற்றி உள்ள வெங்காயம் ஸ்டஃபிங்கை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா பானிபூரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த 3 ஸ்டெப்ஸில் நமக்கு பானிபூரி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் கிட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை செஞ்சு தாங்க வீட்லேயே.